Hi everyone. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ப்ராப்ளம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமா இருக்க போகுது. அண்ட் இந்த லென்ஸ் ஃபார்முலாக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் 2. இதுல கிவ் அவே இருக்கு. மறக்காம ஃபர்ஸ்ட் 2 பேரு சூஸ் பண்ண போறேன். ஸோ லென்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரே ஆப்டிக்ஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டா பார்த்தோம். லென்ஸ் இல்ல, லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நல்லா கவனிங்க. எனக்கு இந்த லென்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. இந்த லென்ஸ் ஃபார்முலா ரொம்ப அழகான ஒரு திங் தான். இதுல பார்த்தோம் அப்படின்னு நம்ம ஒரு சிங்கிள் சர்ஃபேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஹோப் சோ யூ ரிமெம்பர். சிங்கிள் சர்ஃபேஸ்ல n2 by v n1 by u equal to n2 minus n1 by radius of curvature. இது எனக்கு சிங்கிள் சர்ஃபேஸ்ல நடக்கக்கூடிய டேர்ம். என்னுடைய டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், மீடியம் ரிலேஷன் எல்லாமே சொல்றது இது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்தாச்சு. அதுல இருக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸ் இதுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்கு மேல படப்போகுது. ரைட், ஆப்ஜெக்ட் அது மேல படப்போகுது. அப்ப ஆப்ஜெக்ட் அது மேல படும்போது என்ன ஆகுது நீங்களே பாருங்க. ஆப்ஜெக்ட் அதுல பட்டு இந்த ஆப்ஜெக்ட் இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகணும் அந்த ரே, ஆனா போகல. பிகாஸ் தெர் இஸ் a சேஞ்ச் இன் மீடியம். இது n1, இது n2, மறுபடியும் இது ஏர் தான். ஸோ n1. அப்ப என்ன ஆகுது, இது எனக்கு நார்மல் பெண்ட் டுவர்ட்ஸ். அப்ப என்ன ஆகணும், இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகணும். அப்படியும் போகல, ஏன்னா மறுபடியும் தெர் இஸ் a சேஞ்ச் இன் மீடியம். அப்ப இதுக்கு இது நார்மல். அப்போ என்ன ஆகும், அவே த நார்மல். அப்போ எனக்கு இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ இதுதான் எனக்கு ஒரிஜினல் இமேஜ். இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல நடக்கக்கூடிய இமேஜ். இது ஆப்ஜெக்ட். ரைட். இப்போ இந்த இடத்துல என்னுடைய லென்ஸ் என்ன சொல்றாரு, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா என்ன, லென்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல எனக்கு 2 இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஒன்னு இந்த சர்ஃபேஸ், இன்னொன்னு இந்த சர்ஃபேஸ். ஸோ 2 ரிஃப்ராக்ஷன் நடக்குது. நமக்கு 2 ரிஃப்ராக்ஷனை கம்பைன் பண்ணி எந்த ஒரு டேர்மும் கிடையாது. சிங்கிள் சர்ஃபேஸுக்கான ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும், அது இது. அப்ப நான் அதை தான் இந்த இடத்துல பயன்படுத்த போறேன். அப்ப நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, எனக்கு இது u. ரைட், எனக்கு இது நல்லா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இருந்து இதுக்கு இருக்கிறது v டேஷ். இந்த செகண்ட் சர்ஃபேஸ் இதுதான் எனக்கு ஃபைனல் இமேஜ் v. நல்லா கவனிச்சிங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய இமேஜ் தான் செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்டா படுது. பாருங்களேன், இதுல இருந்து வர்ற இமேஜ் தான் செகண்ட் சர்ஃபேஸ்ல பட்டு எனக்கு இமேஜ் எங்க கிடைக்குது. அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட் ஃபார் செகண்ட் சர்ஃபேஸ், இமேஜ் ஃபார் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். அதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், அட் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். ரைட், ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல நான் என்ன சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. எனக்கு என்ன இருக்கு, n2 செகண்ட் மீடியம் பை இமேஜ் ஃபர்ஸ்ட் மீடியம் பை ஆப்ஜெக்ட். அப்போ செகண்ட் மீடியம் என்னது, n2 தான். அதோடைய இமேஜ் எங்க இருக்கு, இங்க i dash, which is nothing but v dash. மைனஸ் ஆஃப் மைனஸ், சாரி, இந்த மைனஸ் n1 ஃபர்ஸ்ட் மீடியம், ஃபர்ஸ்ட் மீடியம் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் which is u தான் இந்த சர்ஃபேஸுக்கு, which is equal to n2 செகண்ட் மீடியம் ஃபர்ஸ்ட் மீடியம், அதோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r1. இப்போ நான் செகண்ட் மீடியம் எடுக்க போறேன், அதாவது செகண்ட் சர்ஃபேஸ் எடுக்க போறேன். செகண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நல்லா பாருங்க. செகண்ட் சர்ஃபேஸ், ஸோ யூ ஹேவ் செகண்ட் சர்ஃபேஸ் என்ன, இது. இதுல செகண்ட் மீடியம் என்ன, இது. ஏன்னா அதுதான் ரிஃப்ராக்ஷன் ஆகுது, வெளியில வர்ற இமேஜ். ஃபர்ஸ்ட் மீடியம் என்ன, இது. ஏன்னா அங்கதான் ஆப்ஜெக்ட் படுது. அப்ப எனக்கு செகண்ட் மீடியம் n1 பை எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் என்னது v மைனஸ் ஃபர்ஸ்ட் மீடியம் என்னது n2, அதுல கிடைக்கிற இமேஜ் என்னது, அதாவது இது, அதுதான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எங்க ஃபார்ம் ஆகுது, v டேஷ்ல ஃபார்ம் ஆகுது. ஈக்குவல் டு செகண்ட் மீடியம் n1 ஃபர்ஸ்ட் மீடியம் n2 பை r2. கரெக்டா? ரைட். எனக்கு பார்த்தோன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. ஸோ இது பிளஸ், இது இந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்கு. ஸோ மைனஸ். இதுல நம்ம சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம இந்த இடத்துல அதை நம்ம பயன்படுத்த தேவையில்லை. இதை நான் அப்படியே வச்சிருக்கேன், எல்லாமே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஒரு டேர்மை மட்டும் நான் மைனஸை எடுத்துட்டேன்னா, மைனஸை வெளியில் எடுத்துட்டா n2 n1 பை r2ன்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா n2 v dash
n2 v dash இது plus இது minus அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு இந்த n1v n1u equal to இந்த ரெண்டு இடத்துலயும் n2 minus n1 காமனா எடுத்துட்டா 1 by r1 minus 1 by r2 1 by r1 plus 1 by minus 1 by r2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் தான். இதில் எல்லா இடத்துலையும் எனக்கு n1 எடுது ஏர் தான். ஸோ நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 1 by v 1 by u இதனது n minus 1 1 by r1 1 by r2 ரைட்டா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா சப்போஸ் என்னுடைய u வந்து இன்ஃபினிட்டியில் இருந்தால் எனக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும் ஃபோக்கஸில் கிடைக்கும். நம்ம இமேஜ் ஃபார்மேஷனுடைய கண்டிஷன்ஸை நம்ம ஏகப்பட்டது பார்த்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல எனக்கு v இது வந்து இன்ஃபினிட்டியாக இருந்தால் அதை நம்ம எழுத தேவையில்ல u ரைட். ஸோ எனக்கு ஃபோக்கஸில் இருக்குது ஆப்ஜெக்ட் தான் இன்ஃபினிட்டி இல்லையா. ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி இமேஜ் வந்து எனக்கு ஃபோக்கஸில் கிடைக்குது. அப்போ 1 by f v fன்னு சொல்லிட்டு 1 by infinity is 0 nothing. அப்போ இந்த n minus 1 1 by r1 1 by r2 அவ்வளவுதான் முடிஞ்சது. இது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. நல்லா பார்த்துக்கோ, இது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா நல்லா பாரு, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நமக்கு இது மட்டும் இருக்கும், லெஃப்ட் மட்டும் இருக்கும். அதுதான் 1 by f which is equal to 1 by v minus 1 by u. இதுதான் லென்ஸ் ஃபார்முலா. இது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ரைட். இப்போ நமக்கு ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து the radius of curvature of each face of a biconcave lens இதுதான் biconcave lens made of a glass of refractive index 1.5 கொடுத்திருக்கு. ஆஃப் அதனுடைய radius of curvature 13 கொடுத்திருக்கு. அப்போ இது வந்து r1, அப்போ இது வந்து -30, இது r2, அப்போ இது வந்து +30. ஏன்னா அது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. என்ன கேட்குறாங்க ஃபோக்கல் லென்த் கேட்குறாங்க. அப்போ ஃபோக்கல் லென்த் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம இப்போ தான் சால்வ் பண்ணோம். 1 by f which is equal to n minus 1 1 by r1 1 by r2. என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூவை நான் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எனக்கு என்ன வேணும், ஃபோக்கல் லென்த் 1 by f தான் வேணும். அது அப்படியே வச்சாச்சு. n என்ன சொல்லிட்டாங்க 1.5. 1.5 minus 1 becomes a 0.5. அந்த 0.5 நான் என்ன சொல்ல போகிறேன் 1 by 2ன்னு சொல்ல போகிறேன் ரைட். 1 by 2ன்னு நான் எழுதிக்கலாம். மிச்சம் இருக்கிறத பாருங்க, இந்த 1 by r1 என்னது 30 ரைட், மைனஸ் r2 என்னது +30, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ 1 by 30 தான். அப்போ இதை மட்டும் எப்படி எழுதலாம், எனக்கு வந்து இதுவும் மைனஸ் அதுவும் மைனஸ், அப்போ -2 by 30 ரைட்டா, அது மட்டும். அப்போ 1 by f which is equal to 1 by 2 into -2 right, -2 by 30. ஏன்னா டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கு, நான் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இந்த 2 இந்த 2 போயிடுச்சுன்னா என்னுடைய f 1 by -30 இருக்கு. 1 by -30 எது 1 by f, fனா -30 ரைட்டா. ஸோ திஸ் வில் பி யோர் ஃபைனல் ஆன்சர். அடுத்து நமக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் பாருங்களேன். The radii of the curvature of the faces of a double convex lens, right, double convex lens. அப்ப 10 and 15 அப்படின்னு சொல்லியாச்சு. If the focal length of the lens is 12, இதனுடைய focal length வந்து 12 அப்படின்னு சொல்லியாச்சு. Radius of curvature R1 and R2 கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்க, refractive index கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான் 1 by f which is equal to n minus 1. இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 1 by r1. ஸோ எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் என்ன சொல்லியிருக்காங்க 10, இது செகண்ட் சர்ஃபேஸ் அது என்ன சொல்லியிருக்காங்க 15, இது நெகட்டிவ்ல இருக்கு, ஸோ மைனஸ் அது பிளஸ். அப்போ 1 by r1 வந்து 10 மைனஸ் ஆஃப் -15 which is 1 by 15 ரைட். 1 by 15 r1 r2 நான் எழுதிட்டேன். இந்த f என்ன சொல்லியிருக்காங்க, they have given us 1 by f is 12 cm. அப்போ 1 by 12 equal to n minus 1 and then இது என்னது 2 அப்படி சிம்பிளா எழுத முடியாது இல்ல. நம்ம என்ன பண்ணலாம் 150 பண்ணா பிளஸ் அப்போ 25
கரெக்டா? அப்போ நான் இதை டிவைட் பண்ண முயற்சி பண்ணலாம், அது அப்படியே இருக்கட்டும். இஃப் ஐ டூ ஸோ எப்படி மாறும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டேர்ம் அது வரும்போது, இல்லை எனக்கு இந்த டேர்ம் எப்படி மூவ் பண்ணாலும் சரி, எனக்கு 1/12 இது இந்த பக்கம் வரும்போது 25 கீழே போயிடும், 150 மேலே போயிடும், ஈக்குவல் டு n-1. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது கேன்சலேஷன் தான். 5 டைம்ஸ் இது வந்து 5 3s are 15, அப்போது 3 0 30, 5 1s are 5 6, கரெக்டாக 5 6. அப்போ எனக்கு முடிஞ்சதா? அப்போ இங்கே 12, இது 1/2. அப்போ நமக்கு என்ன இருக்கு? 1/2 ஈக்குவல் டு n-1. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய கிவ்அவே என்ன அப்படின்னா, இந்த n-உடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண போறீங்க. யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் 2 பேர் அவங்களுக்கு அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட், விச் மீன் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். முதல் 2 நபர் மட்டும்தான். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.